வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள ஆப்பரேட்டர்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, நான் என்னென்ன முக்கியமான ஆப்பரேட்டர், அதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது இந்த வீடியோல தெளிவா டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையிலேருந்து இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா, சேஃபா இருங்க. வீட்லயே இருங்க. ஸோ, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்னா என்ன? அதை எப்படி அசைன் பண்றது? அதெல்லாம் வந்து பார்த்தரலாம். ஸோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு போடுறேன். ஸோ, இந்த பிளஸ்ன்றது இருக்குல்ல, இது வந்து எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணும். இந்த பிளஸ்ன்றது அடிஷன் ஆப்பரேட்டர். இது பிளஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. மைனஸ் பண்ணலாம், இன்டூ பண்ணலாம், அப்புறம் வந்து டிவைட் கூட பண்ணலாம். ஸோ, அது நம்ம இஷ்டம் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது வந்து அடிஷன் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? இதே மாரி இங்க வந்து ஈக்குவல் டூ இருக்குல்ல, இது வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது வந்து எக்ஸையும், ஒய்யையும் சேர்த்து இந்த இசட் இதுதான் என்னோட கம்பைன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இதுதான் வந்து நம்ம அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ வந்து சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள வச்சு எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எப்பவும் போல ஒரு பேராகிராஃப் டாக் போட்டுடலாம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டூ நம்ம டெமோன்றத வந்து போட்டுறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஏன் ஸ்கிரிப்ட் டேக் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள இத வந்து ஸ்கிரிப்ட் டேக்குள்ள எழுதுனா தான் அது ஃபங்ஷன்ஸா கன்சிடர் பண்ணிக்கும். அது இல்லன்னா ஜஸ்ட் ஒரு பிளெயின் HTML-ஆ தான் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும் HTML-அ பொறுத்தவரைக்கும். ஸோ ஓகே. நான் இங்க என்ன பண்றேன், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 6ன்ற மாரி குடுத்துடுறேன். அதே மாரி லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டூ 8ன்றது குடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி திருப்பி வந்து லெட் இசட் இஸ் ஈக்குவல் டூ என்னென்ன ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் ஒய். நான் என்ன பண்றேன், அடிஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதாவது ஈக்குவல் டூல இசட்டுக்கு வந்து எக்ஸையும் ஒய்யையும் கம்பைன் பண்ண வேல்யூவை வந்து குடுக்குறேன். ஸோ இது நம்ம இப்போ வந்து ஷோ பண்ணணும்ல. இதை ஷோ பண்றது எப்படி ஷோ பண்ண முடியும்? ஸோ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்க என்ன பண்ணேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML வந்து ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ டாக்குமெண்ட்ன்றது போட்டுக்கணும். கெட் எலிமெண்ட் பை ஐடி ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஐடின்றது இருக்கு. ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடின்றது போட்டாச்சு. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து டெமோன்றத போட்டுறணும். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னர் HTML வந்து குடுக்குறேன். ஸோ இன்னர் HTML-ல நான் என்னத்த ஷோ பண்ணணும்? சும்மா வந்து த சம் இஸ் அப்படின்ற மாரி மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இசட் வந்து ஷோ பண்றேன். ஸோ இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இந்த சம் இஸ் 14 அப்படின்ற மாரி வந்துருச்சா? ஸோ இங்க 6 பிளஸ் 8ஓட வேல்யூ வந்து சேர்ந்து வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ இங்க வேல்யூ மாத்துறேன்னா அதுவும் வந்து மாறும். 18ன்றது குடுத்தா மாறும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இதுல வந்து அடிஷன் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ மைனஸ் கூட குடுத்து பண்ணலாம். ஸோ மைனஸ் குடுத்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். -12ன்றது வந்துருச்சு. ஸோ இதே வந்து இன்டூ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டூ பண்ணா அதோட 108ன்ற வேல்யூ வந்துருச்சு. ஸோ டிவைட் பண்ணா அதுக்கான வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம நெறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல மொத்தம் நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக், அசைன்மென்ட், கம்பேரிசன், ஸ்ட்ரிங், லாஜிக்கல், பிட்வைஸ், டெர்னரி, டைப். ஸோ இந்த மாரி வந்து இவ்ளோ ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னென்ன முக்கியமா இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ் பண்றோம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதெல்லாம் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லும் எல்லாத்தையும் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக தனியா வந்து வீடியோ மேக் பண்றேன். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக்ல வந்துட்டு இப்போ நம்ம சிம்பிளா வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதையே வந்து எப்படி காம்ப்ளிகேட்டடா மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 பிளஸ் 15ன்றது குடுத்துடுறேன். ஸோ 115ன்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுனால குடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு இன்டூ எக்ஸ்ன்றத குடுக்குறேன். ஸோ 150 இன்டூ 6 போட்டா 900. அதுக்கான ஆன்சர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். இதுலயே வந்துட்டு பிளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுலயே மாடுலோலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடுலோ வந்து முடியும். ஸோ வந்து ரிமைண்டர் வந்து ஆன்சரா வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பொனன்டேஷன் வைக்க முடியும். இதுலயே வந்து இன்கிரிமென்ட்டும் பண்ண முடியும். ஸோ இன்கிரிமென்ட் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் பிளஸ்ன்றத வந்து நான் குடுத்துடுறேன். ஸோ மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதே தாங்க இதுலயும் எக்ஸ் பிளஸ் பிளஸ்னா என்ன ஆகும்னா 6 பிளஸ் 1 அப்படின்ற மாரி. ஸோ 7ன்றது நமக்கு ஆன்சர் வரணும். நான் இங்க என்ன பண்றேன், வெறும் எக்ஸ மட்டும் ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ 7ன்றது வந்துருச்சு. இதே மாரி பிளஸ் பிளஸ் தான் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா, மைனஸ் மைனஸும் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் மைனஸ் பண்ணா அதுக்கான வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல எப்படியோ அதே மாரி தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லயும். ஸோ ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் ஓரளவு வந்து கவர் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்னு நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணும். இப்போ வந்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்றது இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், இதை வந்து 5ன்றது மாத்திடுறேன். ஸோ மாத்திட்டேன் அப்படின்னா 6 பிளஸ் 5 எவ்வளவு? இங்க வந்து ஆல்ரெடி வந்து 6 இருக்கு. நான் பிளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 6 பிளஸ் இருக்கு. 5 வந்து நான் ஆட் பண்றேன். இது எப்படி நீங்க வந்து ஷோ ஆகும் அப்படின்னு பேக்எண்ட்ல எப்படி, அதாவது பேக்எண்ட் மீன்ஸ் இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பிளஸ் 5 இதுதான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் பிளஸ்னா எக்ஸ்ல ஆல்ரெடி உள்ள வேல்யூ 6 பிளஸ் போட்டாச்சு நம்ம. இங்க என்ன குடுக்குறோம், 5 வந்து நம்ம ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். ஸோ 6 பிளஸ் 5 வந்து 11ன்றது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் தான் கிடையாது. இப்போ நான் மைனஸ்ன்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மைனஸ் ஈக்குவல்டுன்றது கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து இன்டூன்றதையும் கொடுக்கலாம். ஸோ 6 இன்டூ 5 என்ன, 6 டிவைட் பை 5 என்ன, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்காக ப்ளஸ்ன்றது கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதே மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே இங்கேயும் வந்துட்டு ஒய்யும் வந்து 6ன்றது மாதிரி ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஷோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆமாம் ட்ரூ. இப்போ வந்துட்டு நான் இதே வந்து இங்கே வந்து 16ன்றது கொடுக்குறேன். ஸோ இல்லை ஃபால்ஸ். இந்த மாதிரி வந்து டபுள் ஈக்குவல் டு இருக்குது, ட்ரிபிள் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டுன்னா என்னென்னா ஈக்குவல் வேல்யூவும் இருக்கணும், அதே மாதிரி ஈக்குவல் டைப்பும் இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து வேல்யூ வந்து 6 இருக்குது, இங்கேயும் வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டுல ட்ரூவாக வரும். ஸோ டபுள் ஈக்குவல் டுலையும் வந்து இது வந்து ட்ரூவாக வரும். இப்போ நான் இதையே வந்து இப்போ நான் ஸ்ட்ரிங்காக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்பயும் வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்பயும் வந்து டபுள் ஈக்குவல் டுல ட்ரூவாக தான் வரும். ஆனால் நான் இப்போ ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபால்ஸ்ன்றது வருது. ஏன் அப்படின்னா ஈக்குவல் வேல்யூ இருக்குது, 6ன்றதும் இருக்குது 6ன்றதும் இருக்குது. அதனால நம்ம டபுள் ஈக்குவல் டு போடும்போது ஈக்குவல் வேல்யூவில் வந்து ட்ரூ ஆகி தான் வரும். ஸோ இதே வந்து ஈக்குவல் டைப்னா என்னன்னா இது வந்து இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஒய் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, எக்ஸ்ன்றது வந்து நம்பரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு போடுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டு கற்றுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு இருக்குது, இதே மாதிரி நாட் ஈக்குவல் டு இருக்குது, அப்புறம் வந்து கிரேட்டர் தேன் இருக்குது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய்யா இல்லையான்னு ஷோ பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்துட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நான் 7 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் ஃபால்ஸு. இதே மாதிரி இப்போ வந்து லெஸ் தேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ரிங் கம்பேரிசன் சொல்லியிருந்தோம்ல, ஸ்ட்ரிங் கம்பேரிசன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஸ்வின்றது கொடுத்துட்றேன். அதே மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் வந்துட்டு சும்மா வந்து டெஸ்ட்டுன்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து இசட்டா, ஸோ டெக்ஸ்ட்டு அதாவது எக்ஸு இஸ் லெஸ் தேன் ஒய். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா சரி ஓகே இங்கே ரிசல்ட்டுன்னு சும்மா வந்து போட்டுக்கலாம். ஸோ ரிசல்ட்டுன்னு போட்டேன். ஸோ போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ வந்து இந்த இதை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ கம்மியாக இருக்குன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நான் இங்கே வந்துட்டு இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷை பண்ணிடுவோம். ஸோ ட்ரூன்னு வருது. இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பண்ணுவோம். அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக வந்து கம்பேர் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா நான் இன்னும் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 20ன்ற மாதிரி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்து 5ன்றதை போட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆல்ஃபபெட்டிக்கலாக தான் வந்து கம்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ட்ரூன்றது வருது. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆடும் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு நம்ம இது வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இங்கே வந்து போடுறேன். இங்கே வந்துட்டு கோட் வித்துன்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கோட் வித் போட்டு நான் இங்கே வந்து அஸ்வின்றது கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து கோட் வித் இருக்குது, ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், நம்ம மேனுவலாக இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒய்யில் உள்ள வேல்யூ அஸ்வின்றது ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். இப்போ வந்து இங்கே நான் இதை தூக்கிடுறேன். எக்ஸு ப்ளஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டணும். ஸோ வச்சுட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த எக்ஸுன்றதையே ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஷோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட் சாரி என்னாச்சு, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ லெட்டு எக்ஸ் வச்சுருக்கோம், கோடு வித்து போட்டிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து கமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்து இதை வந்து இங்கே வந்து எக்ஸ்ன்றதை போட்டு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சதுனால அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இது காட்டியிருக்கு. பட் ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம அதை கமெண்ட் பண்ணோன்னா எக்ஸ்ன்றதை போட்டுச்சுன்னா நான் கோடு தஷ்ன்றது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ன்றது கிரேட்டர் தேன் லெஸ் தேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம இதை காமிச்சோம்ல, இப்போ வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஒய்யா இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம மோஸ்ட்லி எங்கேயுமே வந்து பார்க்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்ப்போம். எக்ஸை வந்து இதோட சேர்த்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு வேல்யூ வச்சு ஒய்யில் வச்சு அப்படியும் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு
காம்பினேஷனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணுவோம். நாம இப்ப வந்து ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் பார்த்தோம். இப்ப ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் சேர்த்தா என்ன வரும்? என்ன ரிசல்ட் வரும்? அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ லெட்டு எக்ஸ் அதே மாரி நம்ம வந்து ஒரு வேரியபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டுன்ற மாரி வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்க வந்துட்டு வெறும் நம்பர் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ 5 + 5 சிம்பிளா இருக்கணும்னு 5 + 5 வச்சுக்கிறேன். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒய்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 5ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். அடுத்து 5ன்றது ஒரு நம்பரா வைக்கிறேன். ஸோ வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு அதே மாரி இசட்ன்ற ஒரு வேரியபிளையும் வச்சுக்கலாம். ஸோ இசட்ன்ற வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு எக்ஸ் பிளஸ் தேவையில்ல. நம்ம இங்க வந்துட்டு ஹலோ அப்படின்னு போட்டு எனக்கு இங்க வந்துட்டு 5ன்றத ஷோ பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்றேன். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ன்ற மாரி சும்மா போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா, எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ 5 + 5 வந்து 10ன்றது வந்துருச்சு நமக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துலயே ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நான் திருப்பி எக்ஸ எடுத்துட்டு ஒய் எடுத்துட்டு இசட் அப்படி போடாம, இதே இடத்துல எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ HTML வந்து இதுல வந்து எம்பெட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு பிளஸ் ஒய் அதே மாதிரி ஒரு பிரேக் டேக் போட்டு இசட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 10ன்றது வந்துருச்சு. ஒய்ல கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ இங்கே 5ன்ற வேல்யூவே இருந்தாலும் இந்த 5யோட அதை ஆட் பண்ணி 10ன்ற மாதிரி வராது. ஸோ ஸ்ட்ரிங்காக தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் வர எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ 5 + 5 5 தான். அதே மாதிரி ஹலோ 5 இந்த மாதிரி தான் வந்து வருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு தனித்தனியான ஒரு சாப்டர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நான் இதில் வந்து சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோவே ஆல்ரெடி ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு வேற. ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணால் புரியாது. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அண்டுன்னு சொல்லுவோம், லாஜிக்கல் ஆர்ன்னு சொல்லுவோம், லாஜிக்கல் நாட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி இப்போ லாஜிக்கல் அண்டுனா என்ன, லாஜிக்கல் ஆர்னா என்ன, லாஜிக்கல் நாட்னா என்னன்றத புரியலன்னா வந்து இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம தனியாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம அதை வந்து தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டு அப்புறம் வந்துட்டு இந்த ஆறு அப்புறம் வந்துட்டு இந்த அதாவது வந்து நாட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போடுறது அப்புறம் எக்ஸ்ஆர் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டோங்க. பிட் வைஸ்லாம் வந்து ஒரு முக்கியமானதே கிடையாது. ஸோ வந்துட்டு எங்கேயாவது எப்பயாவது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்துட்டு நான் இப்போ மற்ற சொன்ன எல்லாமே வந்து ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டு அதை கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.